வணக்கம். டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். உங்களுடைய பல்ல டேமேஜ் பண்ணக்கூடிய 5 விஷயங்கள். 1, சுகரி ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டுனால உங்களோட பல் டேமேஜ் ஆகும். அதே போல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு நிறைய எடுத்தீங்கனாலோ இல்லது அசிடிக்கான ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னாலோ, சோடா இந்த மாதிரியான ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய பல் டேமேஜ் ஆகும். 2வது, நைட் டைம் தூங்கும்போது அடிக்கடி பல்ல கடிக்கிறக்கூடியதுனால எனாமல் எரோட் ஆகி, அதாவது எனாமல் அந்த பல்லில் இருந்து கீழே விழுந்துடும். அப்படி விழுகிறதுனால உங்களுடைய பல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது, புவர் ஓரல் ஹைஜீன், அதாவது உங்களுடைய பல்ல நீங்கள் சுத்தமாக விளக்காததுனால அல்லது சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிக்காததுனால, சாப்பிட்ட உணவுகளுடைய அந்த கழிவுகள் அல்லது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் உங்கள் பற்களுக்கு இடையில தங்குறதுனால உங்களுடைய பல் டேமேஜ் ஆகும். உங்களோட பல்ல ஏதோ ஒரு டூல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால. இது ஒரு 4வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பல்ல தான் பயன்படுத்துவாங்க. ஸ்க்ரூ டிரைவரை பல்ல கடிச்சு சுற்றுவாங்க. இந்த மாதிரி எதுக்காக நம்ம பல்ல பயன்படுத்தணுமோ அந்த காரியத்தை தவிர்த்து நிறைய காரியங்களுக்கு பற்களை பயன்படுத்துறதுனால உங்களுடைய பல்லோட எனாமல் போயிடுது. அதே போல் உங்களோட பல்லோட பகுதிகள் உடைஞ்சு சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும். 5வது, நீங்கள் ஸ்மோக்கிங் அல்லது டொபாக்கோ அல்லது புகையிலை பயன்படுத்தக்கூடியதுனால உங்களுடைய பற்கள் டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த 5 திங்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தால் இதை இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லைன்னா பிற்காலத்தில் உங்களோட பற்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.